小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又香雨铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心江，扬滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இந்த உலகத்தில் அழகா இருக்கக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும் உண்மையான காதலர்களுக்கு அவங்க பிறந்த பூமி தான் எப்பவும் அழகா தெரியும். ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. சேர், நீ கண் விழிக்கும் போது அழகான மலைகளையும் ஆறுகளையும் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னாச்சு? தளபதி அவன் அண்ணனோட சமாதிக்கு போனானா? நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அரசர் தான் அவர் சகோதரரை கொன்னதா சந்தேகப்படுறாரு. ரொம்ப நல்லது. வேற ஏதாவது தகவல்? அவர் அந்த இளவரசியை கூட்டிக்கிட்டு பிறந்த நாளை கொண்டாட போக போறாரு. இது நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீரர்களை தயார்படுத்த அப்படியே செய்யறேன் தலைவரே. இன்னைக்கு இளவரசிக்கு பிறந்த நாளாம். அதனால எல்லாரும் தளபதியோட மாளிகைக்கு போறாங்களாம். இளவரசியை கூட்டிட்டு போக தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காராம். இந்த பொண்ணுக்காக இவர் இவ்ளோ செய்யறாரா? இளவரசி, இது வரைக்கும் யாரும் உங்களை இங்க பெருசா மதிச்சதே இல்ல. ஆனா முதல் முறையா எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. பார்த்து தூக்கிக்கோங்க, இல்லைன்னா இதெல்லாம் அழுக்காயிடும். இனிமே சுலபமா நடக்கலாம். எல்லாரும் இந்த தளபதியை பயங்கரமானவர்னு சொன்னாங்க. தன்மையா நடந்துக்கிறாரே, ரொம்ப நல்லா வரல. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எல்லாரும் தப்பா நினைக்க போறாங்க. அவங்கள விட்டு தல. வா, நம்ம கிளம்பலாம். இளவரசி, ரதத்துல ஏறுங்க. இன்னைக்கு இளவரசியாருடைய பிறந்த நாள். அவங்கள ஆசீர்வதிக்கிற விதமா உங்களோட ஆசீர்வாதங்களை இதுல எழுதுங்க. அதுக்கு தகுந்த பரிசுகளையும் நீங்க வாங்கிட்டு போங்க. நண்பா, பாய். தளபதி, புறப்படலாம். உத்தரவு தளபதி. 1 2 3. ஆசிரியருக்கு வணக்கங்கள். உங்ககிட்ட பயிற்சி பெற இன்னொரு புது மாணவர் இன்னைக்கு வந்திருக்காரு. எதிர்காலத்துல இவர் உன்னுடைய சிறந்த மாணவரா வரலாம். உள்ள வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் இங்க புதுசா மாணவனா சேர்ந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வந்திருக்கேன். நானா, நீ பின்ஷான் லோயான்ல கை தேர்ந்தவளாச்சே, இவருக்கு நீ தான் பயிற்சி கொடுக்கணும். ஆசானே, எனக்கு இவ வேணாம். என்ன தைரியம் இருந்தா வேணான்னு சொல்லுவேன்.
நீதான் இங்க அனுபவம் பெற்ற மாணவி, மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறது உன்னுடைய கடமை. எனக்கு வேற வேலை ஏதாவது தாங்க, என்னால இவனுக்கு கத்து கொடுக்க முடியாது. ஹே, கைய கொஞ்சம் மேல உயர்த்தியா? என் குறைகளை நல்லா சுட்டி காட்டுறீங்க. எனக்கு அனுபவம் இல்ல, என்னால உடனே கத்துக்க முடியல. நீங்க மூத்தவங்க, நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும். என்ன சொன்ன? லோஜி, பயிற்சி எந்த அளவுல இருக்கு? நானாதான் என்கிட்ட படிச்சவங்களே ரொம்ப திறமையான பொண்ணு. இவ திறமைய பாத்திருப்பியே. இவங்க திறமைய பார்த்து நான் வாயடைச்சு போயிட்டேன். ஆசானே, இவங்களுடைய பின்ஷான் லோயான் எனக்கு புதுசா இருக்கு. இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி. நான் இதை மறக்க மாட்டேன். இப்பவே உங்களுக்குள்ள நல்லா ஒத்து போது போல இருக்கு. தொடர்ந்து பயிற்சி எடுங்க. உத்தரவு குருவே. நீ எதுக்காக எனக்காக சமாளிக்கிற? ஏன்னா நீங்க அவமானப்பட்ட கூடாது. உன்ன மாதிரி ஒருத்தன் இங்க வந்து நிக்கிறதே எனக்கு அவமானம் தான். அன்னைக்கு ஃபான்ல நான் வேணும் அத பத்தி பேசினா உன் நாக்க நான் அறுத்துடுவேன். நீங்க ஏன் பின்ஷான் லோயனை சரியா பண்ணல? தளபதி மனசை கவரணுன்றதுக்காகவே நான் அதுல நிறைய பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனா அவர் என்ன வேணும்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் சிறந்தவளா இருந்து என்ன பயன்? அப்படின்னா உங்களுக்கு தற்காப்பு கலை பிடிக்காதா? இருந்தாலும் நீங்க தளபதிக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. இது பெரிய விஷயம். என்ன சொல்ல வர? உன் மனசுக்குள்ள என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறியா என்ன? காதலுக்காக நீங்க இதை செஞ்சிருக்கீங்கன்னும் போது ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் பேசி என்ன கவரலான்னு பாக்காத. சிப்ப. என்ன சத்தம் இங்க? என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? அம்மா, நீங்க என்ன பண்ற? இளவரசி நமக்கு பணம் கொடுக்கறாங்களா? எதுக்காக இருக்கும்? இன்னைக்கு இளவரசியாருடைய பிறந்த நாளா, எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. வா, நம்மளும் போய் சொல்லலாம். நல்லா இருக்கணும். அவ ஆடை பார்க்க நல்லா இருக்கு. தளபதியார் அவளுக்காக நிறைய செலவு செய்யறார் போல. நானா? வேண்டாம், அவசரப்படாத. என்ன திமிரு உனக்கு? என்ன தொடுற? எதுக்கு என்ன தடுக்கிற? முட்டாள்தனமா எதுவும்? இப்போ உன் பார்வையில நான் முட்டாள வேற தெரியறனா? ஃபான்லோலயும் அப்படி ஒரு காரியம் தானே பண்ணீங்க? இங்க பாரு, நீ திரும்பவும் அத பத்தி பேசக்கூடாது. தளபதிக்காக தான் நீங்க காத்திருந்தீங்க. அத பத்தி பேசாதங்கறல்ல. தளபதிக்கு நீ வேணாம், ஆனா எனக்கு வேணும். நானா? நானா?
உனக்கு இன்னும் கோபம் போகலன்னா எனக்கு திரும்பவும் ஒரு அறை கொடு. நீ எத்தனை முறை அடிச்சாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் சொல்லி சமாளிக்க வேணாம். நீயும் என்ன மட்டமா தானே பாக்குற. நான் எப்படி உன்னை அப்படி பாப்பேன்? நான் உன்னை மனசார புரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுதான் பேசுறியா? நானும் தளபதியாரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். நான் அப்பவே அவரை காதலிச்சேன். அவர் போர்க்களத்துல இறந்ததா என்கிட்ட சொன்னப்போ அவர் உயிரோட திரும்ப வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் பிரார்த்தனைக்கு பலனா அவரும் போர்க்களத்துல இருந்து திரும்பி வந்தாரு. ஆனா அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஒதுக்கிட்டாரு. ஏன் உன்னையே நீ வருத்திக்கிற? நடந்தது நடந்ததுதான். அதை நம்ம மாத்த முடியாத. உனக்கு என்ன என் மேல அவ்வளவு ஆக்குற? நீ என்ன அந்த நிலைமையில பார்த்ததுனால நான் உனக்கு அடிமையாயிட்டேன்னு நினைப்பா? இந்த மாதிரி ஒரு சாதாரண காரணத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்னன்னா என்ன பின் தொடர வேணாம். இத மீறின நான் உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டேன். ஏங்க, எதுக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம்? எனக்கு எளிமையா இருக்கிறதா பிடிக்கணும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் கூட இதெல்லாம் பிடிக்கலதான். அப்புறம் எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? இளவரசி, நீங்க திருமணம் செய்யும் போது மயக்க நிலையில இருந்தீங்க. அப்ப தளபதியால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு கொடுக்க முடியல. விட்டதையெல்லாம் இப்ப சேர்த்து செய்யறாரு. உங்களுக்கு இவ்ளோ பெரிய நல்ல மனசா? அது எதுக்கு இதெல்லாம் கேக்குற? இதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லது. ஐயா தளபதி, தயவு செஞ்சு நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. அவங்க முன்னாடி போய் சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒன்னும் அவளை கவனிக்கல. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். தளபதி, நீங்க கூட இருக்கும்போது எதிரிகளாவே இருந்தாலும் அவங்க கிட்ட நெருங்க பயப்படுவாங்களே. நான் ஒன்னும் கவலைப்பட்டு இப்படி கேட்கல. கவலை இருக்கோ இல்லையோ, ஆனா முகத்தை இப்படி இறுக்கமா வச்சுக்கிட்டா எதிரிகள் அதை கவனிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிரிகள் இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு வருவாங்க. நீங்க தேவையில்லாம சந்தேகத்தை சரி கிளப்பாதீங்க. சரி, லிங்ஷி தோட்டத்துக்கு போனதும் வீரர்களை எல்லாம் விலக்கிடு. கவனம் சிதறக்கூடாது. போலாம். நிங்ஷி தோட்டமா? நாம ஏன் மாளிகைக்கு போகல? உள்ள போய் பாரு. நில்லு. எப்படி இருக்கு? இப்படி கேட்டா எப்படி? நீங்களே சொல்லுங்க. இங்க எது அழகா இருக்கு, நானா இல்ல பூக்களா? இயற்கையிலேயே நீதான் அழகு. பிடிச்சிருக்கா? ஆமா, இந்த ஊர்லயே இதுதானே ரொம்ப பிரபலமான தோட்டம். நிறைய கேள்விப்பட்டிருப்பியோ? இந்த இடத்தோட உரிமையாளரை பத்தி கூட எனக்கு நல்லா தெரியும். அவரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த இடம் கட்டப்பட்டதே அவருக்காக தான். சரியா சொன்ன. ஆரம்ப காலத்துல அவர் இங்கதான் இருந்தாரு. அவரோட மனைவியும் குழந்தைங்களும் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டை அவரு எனக்கே கொடுத்துட்டாரு. ஒருவேளை உனக்கு இது பிடிச்சிருந்தா இதை நான் உனக்கு தரேன். இந்த ஊர்லயே இதுதான் ரொம்ப சிறப்பான இடம்னு சொல்லுவாங்க. நீங்க இதை என்கிட்டே கொடுத்துருங்க. நான் இதை வாடகைக்கு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கலாம்ல. என்ன உணர்ற? இது நான் உனக்கு கொடுக்கற பரிசு. சரி சரி, எல்லாமே உங்க விருப்பப்படிதானே நடக்கும். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிற. அப்ப நான் நாளைக்கு இதை வாடகைக்கு விடுறேன். உன் விருப்பம் போல பண்ணு. வாங்க. வினோதமா இருக்கே, ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது. உனக்கு ஏன் அப்படி தோணுது? பாசமா இருக்கீங்க. ஓ,
அதான் பிரச்சனையா? என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா? இல்ல இல்ல நிஜமா? இல்ல ஒண்ணும் இல்லல்ல. இல்ல அடடே நான்- இளவரசி உங்ககிட்ட மறைக்க முடியுமா? நீங்க தான் புத்திசாலியாச்சே. என்னன்னா இன்னைக்கு இரவே தளபதி உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. அப்புறம் பெரிய வான வேடிக்கை கூட. ஐயோ, நான் உளறிட்டேனே. ஆனா இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பொதுவா மன்னரோட பிறந்த நாளைக்கு தானே பண்ணுவாங்க. இருக்கட்டுமே, நம்ம தளபதியோட இதயத்துல இளவரசி பெரிய உயரத்துல இருக்கீங்க. ம். அப்ப நான் உடனே தயாராகணும். சீக்கிரம் வா. இளவரசி நில்லுங்க, நான் வரேன். இது வந்துட்டு. என்ன தளபதி இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க? கவனமா இருக்கணும்னு நீங்க தான் எனக்கு பாடம் எடுப்பீங்க. அவ முன்னாடி போய் சொல்ல மனசே வரல. அது சரி, எது எப்படியோ இன்னைக்கு ராத்திரி வான வேடிக்கை நடக்கும்போது நான் போய் வீரர்களை வேற இடத்துக்கு மாட்டிருவேன். அப்ப அந்த கொலகார கூட்டம் நிச்சயமா வரும். இந்த இடத்தை சுத்தி நிறைய மலைகள் இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைப்பாங்க. அது தெரியும். என்ன இருந்தாலும் இத பத்தி நான் அவகிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னா அவளை ஏமாத்திட்டோமேன்னு. தளபதி உங்க அக்கறையே ஆபத்துல போய் முடியலாம். எனக்கு புரியுது. ம். நான் இந்த இடத்த சுத்தி பார்க்கறேன். நீ வெளியே போய் பாரு. 2 இடத்துல நம்ம ஆட்களையும் குதிரைகளையும் தயாரா வச்சிருக்கேன். இருட்டினதுக்கு அப்புறம் வான வேடிக்கை நடக்கும்போது நம்ம நுழைய முடியும். இந்த முறை இளவரசியை நான் கடத்திடுவேன். டோமோட்டோ, எனக்கு இது எவ்வளோ முக்கியம்னு தெரியும்ல. நான் இந்த வாய்ப்பை தவற விடவே கூடாது. இப்போ என்ன செய்யணுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். புரியுது தலைவரே. உயிரே போனாலும் அந்த இளவரசியை எப்படியாவது கொண்டு வருவேன். மூணு, 2, 1. குறும்புக்காரரு, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நான் நிமிர்ந்து பார்க்கும்போது திரும்பவும் அங்கதான் இருப்பாரு. நில்லுங்க, வாங்க வாங்க. என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? என்ன தளபதி, நீங்க என்ன வண்ணத்து பூச்சியா? என்னையே ஏன் சுத்தி சுத்தி வரீங்க? அது ஒண்ணும் இல்ல. இது மகரந்த சேர்க்கை காலம்ல, அதனால இங்க நிறைய பூச்சிகள் இருக்கும், தேனீக்கள் கூட இருக்கும். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஆஹா, கவிதை சொல்றீங்களா? ஆ? காலையில இருந்து என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கீங்களே, இப்படி மாறிட்டீங்களே. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குங்க. எனக்கே புதுசா தான் இருக்கு. நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. உனக்காக நம்ம நாட்டு மக்கள் கொடுத்த வாழ்த்து செய்திகள் இதுல இருக்கு. வேணும்னா இது எல்லாத்தையும் எடுத்து பாரு. 10 வருடம் பத்திரமாக பாதுகாப்பா இருங்கள். வெள்ளி துண்டுக்கு வெள்ளி மனசு. மத்ததையும் எடுத்து பார்க்கலாமே. வெள்ளி கொடுத்த மகராசி நல்லபடியா வாழணும். எந்த விதமான காத்து கருப்பும் வராம. என்ன இது? இதுக்கு அவ்வளவு வெள்ளி கொடுத்து வாழ்த்துக்களை வாங்குனீங்க? மக்கள் உங்களை ஏமாத்திட்டாங்களோ? இரு, நான் பாக்குறேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். போர்க்களத்தின் தளபதியும் மனைவியிடம் சண்டையிட்டாள். வேற எடுத்து பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம். இது எல்லாமே அவன் தப்புதான். தேவையில்லாத வேலைன்னு அப்பவே சொன்னேன். பரவாயில்ல விடுங்க. ஒருவேளை நம்மள கிண்டல் பண்ண நினைச்சிருப்பாரோ? இருந்தாலும் நீங்க தான் எனக்காக இவ்ளோ ஏற்பாடு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் ஒரு இளவரசியா இருந்தாலும் கடந்த 2-3 வருஷமா மாளிகையில சாதாரணமா தான் வாழ்ந்தேன். போன பிறந்த நாள்ல கூட என் தம்பி மட்டும்தான் என் கூட இருந்தான். நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதே எனக்கு அப்ப பெருசா தெரிஞ்சது. உங்களோட இந்த ஏற்பாடுகள் எனக்கு, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உண்மை என்னன்னா, இளவரசி யாரே? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா போய் பாருங்க. ஏன்னா நானும் டாயோவும் முக்கியமான விஷயம் பேசணும். சரி, இன்னைக்கு ராத்திரி வான வேடிக்கைய என் பக்கத்துல இருந்து நீ பார்க்கணும்.
கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க போங்க போங்க போங்க. நம்ம அப்புறமா பேசுவோம். போங்க. அட போங்க. பரவாயில்லையே வந்துட்டியே. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சு பயந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து காட்டு. பாத்தீங்களா, நீங்க சொன்ன வேலையை சிறப்பா செஞ்சுட்டேன். பார்க்கலாம். நல்லா இருக்கு. தாமதமாயிட்டு இருக்கு. நாம அடுத்த ஏற்பாடு செய்ய நீ எனக்கு உதவி பண்ணணும். என்ன ஏற்பாடு? அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்ல. இந்த வெண்மையின் நிறத்துக்கு யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. என்ன இளவரசி, உங்க 6 மாசத்துக்கு தேவையான பணத்தை இந்த கிழிஞ்ச துணிக்காக பயன்படுத்திட்டீங்களே, இதெல்லாம் தேவையா? எவ்வளவு செலவானா என்ன? இது தளபதிக்கு பிடிக்கும்ல. நான் இந்த வெள்ளை உடைய உடுத்துக்கிட்டு தளபதி முன்னாடி போய் நின்னா மட்டும் போதும். அவரு கண்ணு ரெண்டும் அப்படியே சொக்கி போயிடும். ஆனா இளவரசி, நம்ம ஏற்கனவே 2 முறை தோத்து போயிட்டோம். அதனால இந்த முறையாவது நம்ம திருந்தணுமே. போதும் போதும் நிறுத்து. தளபதி, இதுக்கு மேல காத்திருக்க முடியாது. இனிமே நான் என்னோட வாழ்க்கையை உங்க கூட வாழ போறேன். நீங்க என்னை ஏத்துக்கணும். என்னை ஏத்துக்கோங்க. இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? ஹே தளபதி, என்னதான் நீங்க தளபதியா இருந்தாலும் ஏன் அளவுக்கு ஒன்னும் அழகில்ல. இருந்தாலும் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் நாம கணவன் மனைவியா சேர்ந்து வாழலாம். நல்லா இல்ல. இப்படி சுருக்கமா சொன்னாலும் நல்லா இல்லையே. ஐயோ, நான் ஏதாவது ஏட கூடமா சொல்லிட்டு அந்த மனுஷன் கோச்சு பாரு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப என்ன கட்டி பிடிச்சு உன் காதல சொல்லு. சூச்சியே, உனக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னை ஏத்துக்க. உன்னை பார்க்கவே வேடிக்கையா இருக்கு. ஐயோ ஐயோ, வேடிக்கையா இருக்கே. இங்க பாரு, ஏன் என்ன போலவே ஆட உடுத்திருக்க? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. உனக்கு என் மேல பொறாம, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஏய், உன்னை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? ஆடை உடுத்திக்கிற விஷயத்துல நான் உன்னை விட சிறந்தவனை நிரூபிக்க வந்திருக்கேன். சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதை என்கிட்ட கொடுத்துரு. ஓஹோ, இத தளபதியார்கிட்ட நீ காட்டலாம் தானே வச்சிருக்க. இது நல்லாதான் இருக்கு. ஆனா நீ அவருக்கு பொருத்தமானவை இல்ல. ஒழுங்கா நீ அதை என்கிட்ட கொடுத்துரு. முடியாதே. அட கொடுங்கறல. முடியாது. கொடுக்க புரியலையா? இங்க பாரு, கொடுக்க முடியாது. குடுன்னு சொல்றேன். முடியாதுன்னு சொல்றேன்ல. குடுன்னு சொல்லல. குடு. வீரர்களே, கொஞ்சம் இருங்க. 2 பெண்கள் இருக்காங்க, அதுவும் ஒரே உடையில. கொடுத்துருவாங்களா? 2 பேர்ல யார கடத்துறத? 2 பேரையும் கடத்திடுவோம். யார் நீங்க? நீ என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு தோணல. உன்னை காப்பாத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா இவங்க உன்னை புடிச்சிட்டாங்கன்னா தளபதிக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? தாக்குங்க. எனக்கு உன்னோட உதவி வேணாம். நானே தனியா சமாளிச்சுக்கிறேன். நம்ம கருத்து வேறுபாடுகளை அப்புறமா வச்சுக்கலாம். ஒழுங்கா வாழை கீழே போடு. ஏய், வாயை மூடிட்டு இருக்க. தளபதியை கூப்பிடு. காப்பாத்துங்க. போங்க. ஜாக்கிரதை. இப்படி வா. இங்க பாரு, நீங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்து போயிடு. இவங்க எனக்காக தான் வந்திருக்காங்க. நீங்க இருந்து தப்பிச்சு ஓடு. நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதிர்பார்க்காத பல விஷயங்கள் என்கிட்ட இருக்கு. நீ போ. விட்டுறாதீங்க.
புடிங்க அவங்கள. சூயே, நேரமாச்சு வா. சூயே, தளபதியாரே, அவ எங்க? உங்களுக்காக வெளியே காத்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? வெளியே இருக்காளா? தளபதி, இளவரசியை காணோம். உடனே கண்டுபிடிக்க ஆள் அனுப்புங்க. உத்தரவு தளபதி. வா. தளபதி, நீ இங்கயா? சூயே எங்க? அவ வந்து இவளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீளுங்க. தப்பிக்க முடியாது. இளவரசியை கண்டுபிடிச்சியா? இல்ல, உங்க கூட தானே இருந்தாங்க. திரும்ப தப்பிச்சு போயிட்டாங்களா? இருக்காது. சீக்கிரம் தேடு. சூயே, சூயே. சகோதரா, நீங்க தப்பிக்க முடியாது. சீக்கிரம் வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? தளபதி வந்துட்டு இருக்கான். கால்ல அடிபட்டு இருக்கா? வர முடியாதுங்கிறியா? பாரமா இருப்பேன்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, நாம எல்லாம் சகோதரர்கள். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். டேய், உதவி பண்ணுங்க, வாங்கடா சீக்கிரம். சகோதரா, சீக்கிரம் சீக்கிரமா. சொல்லுங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டீங்க. ஏய், ஏய். தற்கொலை பண்ணிக்கிட்டான். தளபதி, இனிமே இவங்களால நமக்கு பயன் இல்லை. சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா பாதைக்கும் போங்க. தப்பிச்சு போனவங்க ஷூயோவை கடத்தி கொண்டு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பா பாய், ஷூ மாளிகைக்கு போய் ஆட்களை கூட்டிட்டு பா. எல்லா இடத்துலயும் சோதனை போடு. உத்தரவு தளபதி. யாரு? கொஞ்சம் இருங்க. இனிமே அவங்க நம்மளை பிடிக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். தலைவரே, இறந்தவங்களோட பட்டியல் 8 பேர் இறந்துட்டாங்க, 12 பேர் காயம்பட்டிருக்காங்க. வாங்க, எல்லாரையும் எண்ணணும். ஐயோ, மாட்டிப்போமே. ஏய், என்ன பண்ற? தளபதி கூப்பிடுறாரு, வந்து வரிசையில் நில்லு. வா. வரிசைப்படி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கூடுதலா ஒருத்தனா? திரும்பி வரிசைப்படி வாங்க. பின்னாடில இருந்து ஆரம்பிங்க. 11 10 9 8 7 6 5 4 3 2 1. இப்போ ஒரு ஆள் அதிகமா இருக்கா? ஒவ்வொருத்தரா பேரை சொல்லுங்க. என்னது? லாங் ஷா ஹூ. நான் யங். ஐயோ, இப்ப எப்படி சமாளிக்க போறனோ?
ஷூ ஷூவன்யன் நான் கோயி. நான் சொல்லிட்டோ. தப்பிச்சிடலாம் போலயே. நான் யோயான். நான் லாயாடான். நான் வாங். நான் டாபோ. என்னங்கடா பேர் இதெல்லாம்? யான் ஷாங் டாங். நீ நேத்து ராத்திரி நம்ம என்ன சாப்பிட்டோன்னு சொல்லு. ஐயோ, இடிச்ச கறி வறுவல். ஐயோ, இவனுங்க வர பாக்குறானுங்களே. பொரிச்ச கோழி. எது சாப்பிட்டா என்னங்க, எல்லாம் சாப்பாடு தானே. ஐயோ, சுத்தி வலிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. தளபதி, தளபதி, இளவரசிக்காக நீங்க வாங்கின உடை அங்க கீழே கிடந்துச்சு. இதுல எந்த ரத்த கரையும் இல்ல. அப்ப ஆடைகளை அவளே தான் மாத்தி இருக்கணும். அவளே தப்பிச்சு போயிட்டால என்ன? ஐயோ, வேண்டாம் இருங்க. இளவரசியை உன்கிட்ட ஒப்படைச்சப்போ நீ என்ன சொன்ன? ஏன் அவங்கள பாதுகாக்க தவறுன? இது நம்ம சண்டை போடுற நேரம் கிடையாது. அவளை நான் காப்பாத்தலனா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. வழிவிடு. ஷுயோ, நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். என்ன ஒப்பந்தம்? இளவரசியை நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டா அவங்கள நிரந்தரமா கூட்டிட்டு போயிடுவேன். திரும்ப உன் கூட இருக்க மாட்டாங்க. உனக்கு அந்த திறமை இருக்குதான்னு பார்க்கலாம். இதுக்காக நீ வருத்தப்படுவ. வாங்க. சீக்கிரம் வா. விடிஞ்சே போச்சா? தளபதி, என்ன கண்டுபிடிக்க எப்பதான் வருவீங்க? வாங்குறேன்ல. ஏய் நட. எழுந்து வா. வயிறெல்லாம் வலிக்குது, எழுந்திருக்க முடியல. எழுந்துரு. ஏய் எழுந்து நட. இளவரசி, 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 இளவரசி எங்க இருக்கீங்க? இளவரசி, இளவரசி. ஓ ஓ, இளவரசி, பிரிச்சு போய் தேடுங்க. இளவரசி, 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 இளவரசி கேக்குதா? தளபதி, இந்த பக்கம் எதுவும் தெரியல. ஏய் ஏய், தலைவரே, தலைவரே, எதிரிகள் பின்தொடர்ந்து வராங்க. நீங்க 2 பேரும் இவளை என் கூட கூட்டிட்டு வாங்க. மத்தவங்க எல்லாம் பிரிஞ்சு போங்க. சீக்கிரம். சரி, பிரிஞ்சு போங்க. போங்க, போங்க. தளபதி, தளபதி வாங்க. இந்த பக்கம் வா. இளவரசி எங்க இருக்கா? தளபதி, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஷுயே, வாடா. தாமதமா வந்திருக்க. ஒழுங்கா அவளை விடுவிச்சிரு. உன் ஆளுங்களை இங்க இருந்து போ சொல்லு, இல்லைன்னா கைத்த விட்டுடுவேன். காப்பாத்துங்க. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அங்க ஹுவாக்ஷி மாளிகையில இவளை கடத்திட்டு போக தானே நீ நினைச்ச? அப்படின்னா இவ உயிர் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? என்ன கட்டாயப்படுத்தாத. நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். ஆனா என்கிட்ட உண்மையை சொல்லிடு. எதுக்காக சுயவை கடத்தணும்னு இவ்வளவு நாள முயற்சி பண்ண? நீ உன் சகோதரனை போலவே தான் இருக்க. குறிப்பா நீ பேசுற விதம், அதான் முதல் முறையா உன்னை சந்திச்சப்போ அவன் தான் நீன்னு நினைச்சிட்டேன். ஷூமு எப்படி இறந்தாங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா?
说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢回去家。听他对他说说洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢回去家，小尾巴。听他对他说说洒洒，